இப்போ விஜய் வந்து இந்த 41 பேர் அந்த ஊரில் போய் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது, இப்போ இங்கே கூப்பிட்டு பார்த்ததுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார். விஜய் வந்து அவங்க உள்ளே வந்து பேசி அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு வந்து ஒருத்தங்க எழுதி பார்த்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப அபத்தமானது. பட் ஆனால் ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து கரூர் போயிருந்தார். இந்த 41 குடும்பங்கிறது 41 இண்டிவிஜுவல் ஹவுசஸ். மீடியா என்ன பண்ணும், திருச்சி ஏர்போர்ட்டில் 100 மீடியா ரெடியாக இருக்கும், அங்கே ஒரு 50 மீடியா ரெடியாக இருக்கும், ஒரு 150 சோஷியல் மீடியா ரெடியாக இருக்கும். கேமராவை எங்கெங்கே வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் வைப்பாங்க. விஜய் போய் அழுதாருன்னா அந்த அழுகருக்கு மீட்டர் சொல்லுவாங்க. விஜய் இத்தனை நிமிஷம் அழுதுருக்க வேண்டும், விஜய் 10 நிமிஷம் அழுதுருக்கணும். ஆனால் வந்து விஜய் வந்து 8 நிமிஷம் தான் அழுதாரு. விஜய் அழுகிறப்ப கண்ணீர் வந்து இவ்வளோ எம்எல் தான் வந்துச்சு, வரல. அதாவது அந்த உணர்ச்சியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தராசாக இருக்கும். அது கிடைக்கலைங்கிற கடுப்பில் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கிற கூட்டமும் மீடியாவுக்கு இப்போ என்ன கோவம் அப்படின்னா, உள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா நான் பார்த்தேன்னா நான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்குவேனே, இந்த ட்விஸ்ட் பண்ணிக்க எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இந்த கோவம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஒரு அலசில் ஒன்று போட்டுருந்துச்சு ஒரு வீடியோலாம். அவங்க இறந்தவர்களின் உடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியில் போய் அந்த வண்டி போய் அப்படியே மகாபலிபுரம் போகுதான். எவ்வளவு கேவலமான கேடுகட்ட ஜென்மமாக இருந்தால் அதை வந்து பண்ணியிருக்கும். யோசிச்சு பாருங்கள். அவங்க இறந்தவங்க மேலே ஒரே ஒரு துள்ளி ரெஸ்பெக்ட் இருந்து, ஏன் உங்கள் குடும்பத்தில் எவனாவது ஒருத்தன், உங்கள் அண்ணன், அப்பா, தங்கச்சி யாராவது ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அந்த உடல்கள் வந்து அப்படி போகுதுன்னு நீ வீடியோ போட்டுருவியா? நீயும் எல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் உங்கள் அண்ணன் தம்பியோட தானே பிறந்திருப்பீங்க. ஆனால் தெளிவாக அந்த பிணங்கள் போகிற மாதிரி போகிறானுங்கன்னா இவங்களோட அரசியல் என்னென்னா, அந்த இறந்தவங்களை பற்றிலாம் இவங்களுக்கு ஒரு வெங்காயம் கிடையாது. அதை பற்றிலாம் இவங்களுக்கு ஒரு செகண்ட் கூட இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இதை வச்சு விஜய் முடிக்கலாமா முடிக்கக்கூடாதா, ஐயோ இதனால் நமக்கு ஓட்டு போயிருமோ வருமோ, ஐயோ இதனால் நமக்கு அரசியல் செல்வாக்கு போயிருமோ வருமோ, ஐயோ இதை வச்சு தமிழக மக்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோங்கிறது தான் இவங்களோட கவலையாக இருக்குதோ தவிர, உண்மையாக அந்த குடும்பங்களுக்காண்டி இவங்க நிற்கவே இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது.